விவேக் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ட்ரெண்டு. அவ்வளோதான், இதோட மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பார்த்து நீ பார்த்து அவங்ககிட்ட எதுவும் இல்லைல்ல? ஏன்ட்ட எதுவும் இல்லை. இதெல்லாம் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி இதெல்லாம். அதுவும் வயசு இருக்கும் போது தான் ஏற முடியும். என்ன ப்ரோ, வயசு இருக்கும் போது தான் இதெல்லாம் ஏறணும். வயசு போயிடுச்சுன்னா அப்புறம் ஏற முடியாது. A few minutes later. ஃபர்ஸ்ட் மலை இப்போ தான் முடிஞ்சு ரெண்டாவது மலை ஸ்டார்ட் ஆகுது. நாலாவது மலை இது. ரெண்டாவது மலை ஸ்டார்ட் ஆகி இந்த படியில் வீடியோ எடுக்கிறது சேஃப் கிடையாது, அதனால் மேலே போயிட்டே இருக்கு. மூணாவது மலை போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 2 ஹவர் ஆயிடுச்சு. இன்னும் 5 ஹவர், மொத்தம் 6 ஹவர் 7 ஹவர் ஆகும். எத்தனாவது மலை இது? இது நாலாவது ஸ்டார்டிங். 4வது மலை ஸ்டார்டிங் வியூ பாயிண்ட். அருமையாக இருக்க. எங்கேயாட்டுக்குள்ளையா பாரு. ஏ அடி அடி போ. யாரு உருட்டி போய் தண்ணி வைக்கிறது ப்ரோ. நல்லா இருக்கு. இங்கே வந்து வேற மாதிரி எங்கே ஈஷா நிறைய நேரம் கழிச்சு 4வது மலை முடிச்சு 5வது மலை ஸ்டார்ட் ஆகுது. கூட வந்தாலும் அங்கே கொண்டாங்க. 5வது மலை வந்துட்டோம். எவ்வளோ நேரம் ப்ரோ வந்து ஒரு 5 மலையா? 3.5 மணி நேரமாக 4 மலையை முடிச்சுட்டு 5வது மலை இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். 3.5 மணி நேரம் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் இல்லை ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். 5வது மலை ஸ்டார்ட் இப்போ தான். சரி. என்னது கம்பங்கூழா? கம்பங்கூழ் குடிக்கிறோம். அப்படியே உட்காருங்க. கம்பங்கூழ் 5வது மலை தானே? 5வது மலையில் கம்பங்கூழ். ஹாய்.
5ஆம் மேலே கம்மல் குடிக்கிறோம். வெயில் வந்துட்டு நல்லா இருக்கு. உட்காருங்க. மோர் மிளகா தானே இது? காரம் தெரியாது. ஆனால் இது தெரியாது ப்ரோ. வீட்டில் செய்யறதுக்கு காரம் தெரியாது. இது உப்பு தராம ஸோ அந்த இடத்துக்கு தான் போகணும். இப்போ போய் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போக முடியாது. இங்கே கீழே இறங்கி கீழே வந்து ஒரு ஏரியா தான் வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸா சும்மா ஆறு மாதிரியாடா? கீழே சொன்னா சொன்னேன். போய் கொஞ்சம் தண்ணி வரும். மூஞ்சி கைகள் குளிச்சுட்டு போயிட்டு போக வேண்டியதுதான். சூப்பராக இருக்கான வியூ. ஆறாவது மலை முடிய போகுது. இப்போ கீழே போயிட்டு 6வது மலை முடிஞ்சிச்சு. அப்புறம் 7வது மலை ஏறணும். அதான் கடைசி மலை. அது மேலே ஏறிட்டா சிவனை பார்க்கணும். சிலம்பம் மாஸ்டர் மூஞ்சி பிள்ளோட டார்க்காக டக்குனு உள்ள போனா ஒரு மாதிரி இதாகும்ண்ணா. சரிங்க டக்குனு உள்ள போனா ஒரு மாதிரி ப்ரோ ப்ரோ இறங்கி கிடங்க தொழுவாது. நீ ஜிம் பண்ணி ஏழாவது மலை பயணம் ஸ்டார்ட். இப்போ அங்கே வந்து மூஞ்சிலாம் கழிட்டு 7வது மலைக்கு போய் அங்கே பட்டடி, நீங்கள் பட்டடியெல்லாம் வேணான்ட்டாங்க. போனோம் இப்போ. கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டோம். ஃபைனலி வந்துட்டோம். ஆனாலும் பின்னாடி வழியாக வந்துட்டு கையில் வாசப்படி அந்த பக்கம். மேலே விநாயகர் கோயில் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் சிவன் கும்பிட்டு நாங்கள் இந்த பக்கம் தான் வரணும் ஃபஸ்ட்டு. நாங்கள் தப்பாக இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் இப்படி வந்து இதை பார்த்து அப்படி தான் அப்படி போயிருக்கணும். நாங்கள் மாற்றி இந்த பக்கம் வந்துட்டோம். பூஜை பண்ணுறாங்க அப்படி பார்க்கணும்.
சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். ஆனால் நாங்கள் மேலே ஏற வரைக்குமே குளிரில், மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிச்சிது. சரியான குளிர், நடுங்குது உடம்பு. கீழே கால் வச்சா ஜில்லுன்னு சரியான குளிர். என்னால் பேச விட முடியல சரியா, அந்த அளவுக்கு குளிர். சீக்கிரமாக கீழே இறங்கினாதான் உண்டு, இல்லைன்னா மலையிலே சரியான குளிர். அதுதான் நாங்கள் இப்போ கீழே போகிறோம். நாளைக்கு வேறு இடத்துக்கு போகிறோம். இதோட அங்கே பார்ப்பேன்.